பாத்துட்டு வந்தப்போ எனக்குள்ள ஒரு ஃபீல் என்ன அப்படின்னா, ஒரு முழு லவ் கவிதை புக் எல்லாம் நம்ம படிப்போம். பாகம் 1 பாகம் 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையவே கவிதையா நம்ம படிப்போம்ல, அந்த ஒரு ஃபீல் கொடுத்தது. சோ அந்த படத்தை அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு டோட்டலா ஓகே இந்த படம் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கலாம், அந்த ஒரு ஃபீல் இருந்தது. ஏன்னா நான் இது வரைக்கும் ஒவ்வொரு பார்ட்டா வந்து நான் எந்த மாதிரி ஒரு மூவிஸ்ல எல்லாம் பாத்திருக்கேன்னா, ஒரு டாக்குமெண்ட்ரி மூவிஸ்ல பாத்திருக்கேன். அதை தாண்டி ஒரு சோசியல் அவேர்னஸ், ஒரு பொலிட்டிக்கல் மூவில, இந்த இல்லைன்னா ஒரு கிரைம்ல பாத்திருக்கேன். டிஃப்ரெண்டா நான் பார்த்த விதத்துல ஒரு லவ்ல இத்தனை அத்தியாயம் இருக்கா. நம்ம லவ் அப்படின்னாலே என்னடா லவ் பண்ணுவாங்க, பிரேக்கப் பண்ணுவாங்க, அடுத்த ஒருத்த பொண்ணை பார்த்துட்டு போயிடுவாங்க, லைஃப் அவங்கவுங்க இதாகும், கடைசியா ஒண்ணு சேருவாங்க பாப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தானே இருக்கும். பட் அந்த லவ்வுக்குள்ள எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். ஒரு அந்த டைம் அதுவும் 2010க்கு முன்னாடிலாம் பயங்கரமா இருக்கும். அந்த ஒரு சில விஷயங்கள் எல்லாம் காமிச்ச விதம், அந்த டிராவல் பண்ண விதம் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா அந்த பொண்ணு லவ் பண்ணும் போது இவன் சும்மா ஏனோதானோன்னு இருப்பான். அந்த இவன் சின்சியரா அதுக்குள்ள மூழ்கினோடனே அந்த பொண்ணு கெரியர்னு போயிடும். சோ கெரியரா இவனான்னு பார்க்கும்போது எனக்கு கெரியர் வேணும்னு தோணும். அந்த ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா காமிச்சிருந்தாங்க. அந்த அத்தியாயம் ரொம்ப சூப்பரா இருந்தது. எனக்கு இந்த படம் ரொம்ப கனெக்ட் ஆனதுக்கு காரணம் என்னன்னா, ஹீரோ ஹீரோனோட ஆக்டிங் தான். நம்ம சொல்லலாம் சும்மா கண்டிப்பா வந்து கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இருக்கதான் செய்யும். ஆனா அதெல்லாம் தாண்டி அவங்கள வந்து நம்மளோட கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு. அந்த ஹீரோனியை பார்க்கும்போது ஸ்கூல் ஃப்ரெண்ட், என்னோட ஃப்ரெண்டு ஞாபகம் தான் வருது. சோ அந்த ஈஸியான அந்த சில விஷயங்கள்லாம் கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது.